ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 50 சைஸ் ப்ளவுஸு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாத்தை 2 மடிப்பாக மடித்து போட்டுக்கலாம். கரை பக்கம் ஆப்போசிட் சைடும் அந்த மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்கேல் வச்சு அந்த கீழே அந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ண இடத்துலேருந்து நெக்கு சைஸ் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஆமுலோட அளவையும் மார்க் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரும் மார்க் பண்ணிவிட்டு ஆமுலண்டையும் மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே அளவு ப்ளவுஸ் வச்சு அழகாக அந்த ரவுண்ட் ஷேப்பையும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த கை ஒரு விரல் வச்சு அந்த தையல் இருக்கிற இடத்துல அப்படியே ரவுண்ட் ஷேப் ஆமுலோட ரவுண்ட் ஷேப்பும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு 1/2 இன்ச் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆமுல் அளவையும் எந்த அளவு இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அளவு கட் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டு இந்த ரவுண்டையும் ரவுண்ட் ஷேப்பையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அளவு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி இப்போ கட் பண்ணிக்கிடணும். இப்படி அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறதால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே ஆமுல் அளவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் தையலுக்காக கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆமுல் அளவு மார்க் பண்ண இடத்துல ஒரு நாச் போட்டுக்கலாம். இப்போ அந்த கட் பண்ண பேக் எடுத்து அப்படியே ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த அளவு அப்படியே வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு ரவுண்ட் ஷேப்பு ஆமுலையும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பேக் வச்சு அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு ஃப்ரண்ட்டோட நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் இறக்கி வச்சு அந்த நெக்கு ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வச்சு அதையும் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 1/2 இன்ச் இறக்கம் வச்சு அந்த டாட்காக கரெக்டாக அந்த டாட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுட்டு அதோட லென்த்துக்கும் ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்போ சைட் டாட்டு ஒரு 1/4 இன்ச்சு பட்டி பிடிக்கிறதுக்கு விட்டுட்டு அங்கே ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்போ டேப் வச்சு அந்த அளவு எந்த அளவு இருக்கோ அதே மாதிரி கீழேயும் அதே அளவு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். ஒரு 1 இன்ச் வச்சு அந்த டாட் பிடிக்கிறதுக்காக கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ பட்டி அளவுக்காக அந்த பட்டி எந்த அளவு இருக்குதுன்னு அளவு எடுத்துக்கலாம். 4.25 இருக்குது. 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம 5.25 வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த சைடில் அந்த பட்டியோட அளவையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி அதுக்கு ஷேப் கொடுத்துக்கலாம். நடுவில் சென்டராக ஒரு டாட் வச்சுட்டு அந்த 3 டாட்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆமலையும் கட் பண்ணிவிட்டு இப்படி கீழே அந்த ஷேப்பையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டாட் போட்ட இடத்துல நாச் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டும் முடிஞ்சிச்சு. இப்போ கையோட அளவு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மடிப்புக்கு பாகம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் கரை பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் மடிச்சுக்கோங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு
அந்த தையல் மடிக்கிறதுக்காக ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேலோட அளவு மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடத்துலேருந்து கையோட அளவு கரெக்டாக வச்சு கை சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த தையல் இடத்துலேருந்து அப்படியே அந்த ஒரு விரல் வச்சு மார்க் பண்ணோம்னா அந்த அளவு மாறாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே கொஞ்சம் கிளாத் பத்தலை, அதுக்காக நம்ம ஜாயின் கொடுக்கணும். இது வந்து கட் பண்ணுற அளவு, தையலுக்கான அளவு ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஜாயிண்ட்டுக்காக கொஞ்சம் கிளாத் எடுத்து சைடில் அதுக்கேற்ற மாதிரி வச்சு இப்போ நம்ம கரெக்டாக அந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த ஜாயிண்ட்டுக்காக வச்ச கிளாத்தோட இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி மார்க் பண்ணிடணும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஜாயின் பண்ணி அந்த மார்க் எங்கே வருதோ அந்த இடத்துல கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு நாச் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ லைன் அதே மாதிரி கரை பக்கம் ஆப்போசிட்லேயும் மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்க மாதிரி வச்சு அதையும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கை அப்படியே அது மேலே வச்சு அந்த கிளாத்தையும் கட் பண்ணிக்கலாம். சைடில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேக்கையும் அதே மாதிரி வச்சு லைனிங்கையும் இதையும் ஒரே அளவு வச்சு கொஞ்சம் லைனிங் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கும் அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டையும் அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதையும் கட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பட்டிக்கான அளவை மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஷேப் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு லைனிங் கிளாத்தையும் அது மேலே செட் பண்ணி அதே அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் கட்டிங் முடிஞ்சிச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.